பரவாயில்லையே! கத்திரிக்காயில இந்த அளவுக்கு டேஸ்ட்டா பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு நான்வெஜ் இல்லாம, நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் அந்த மாரி ஆலோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. 5 நிமிஷத்துல சூப்பரா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு கத்திரிக்காவை இந்த மாரி நீள வாக்குல கட் பண்ணதுக்கப்புறமா, சென்டர்ல இந்த மாரி க்ரோஸா கட் பண்ணிக்கலாம். அப்போ உள்ள மசாலா நல்லா இறங்கிக்கும். இந்த மாரி கட் பண்ணி இதை தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், லெமன் ஜூஸு, மஞ்சத்தூள் கடைசியில தான் போட்டு கூடவே போட்டு லைட்டாக அடிச்சு எடுத்துக்கோங்க. அடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்திரிக்காயை நல்லா மசாலா போட்டு 2 நிமிஷம் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக திருப்பி போட்டு மேலே நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு சூடாக சாப்பாட்டுக்கு இந்த ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை மட்டுமே போதுங்க. குழம்பே வேண்டாங்க. 5 நிமிஷத்தில் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையான கத்திரிக்காய் ஃப்ரை. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணிப்பாங்க.